பார்க்கணும் அப்படின்னு. அந்த போன் வச்ச உடனே தான் துரைராஜ் பாஸ்டருடைய போன் வருகிறது. துரைராஜ் பாஸ்டருடைய போன் எங்க ஆள் பொண்ணா வரும் அந்த பகுதியிலிருந்து பாஸ்டர் எனக்கு நேர்ல பார்த்துருக்கிறோம். முதல்ல அவர் தான் நேத்தா எனக்கு பேசினார் போன்ல. கரங்களை நிலையிலா பாஸ்டர் இப்படி எங்க சமுதாயத்துல நரிக்குறவர் சமுதாயத்துல ஊழியம் செய்கிற 2 ஊழியக்காரர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். எங்களுடைய சொந்தக்காரர் தான். நீங்கள் அதை சாட்சி சொல்லி அவர்கள் எங்க பாணியிலேயே செய்தி கொடுத்து சாட்சி கொடுத்து பாடி இந்த காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அதையே நிச்சயமாகவே அதையே தேவன் இதனாலதான் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கல அப்படிங்கிறத நானும் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. புரிந்து கொண்டு 1 மணி நேரத்துல 8 மணிக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு என்ன கூப்பிட்டாங்க. அந்த 1 மணி நேரத்துல அவர்கள் பேசியாச்சு. காலையில கரெக்டா சார்பா 10 மணிக்கு அவர்கள் வந்தாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கும் எல்லாருக்கும் நைட்டே நான் தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு போன் ரீச் ஆகல. அப்போ போன் ரீச் ஆனவர்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிறவர். அல்லேலூயா. எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிறவர். அப்ப தேவன் ஒரு நாளும், ஏன்னா நான் என்னதான் பண்ணாலும் அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணை கட்டி காட்டுல விட மாட்டார். எனக்கு செய்தி வரலைன்னா என் நேரம் முடியலையப்பா மணிக்கு நான் பார்வேர்ட் பண்ணிட்டேன். அல்லேலூயா. எப்பவுமே அப்படி சொன்னது கிடையாது. உங்களுக்கு தெரியும், எப்பவுமே அப்படி சொன்னது இல்லை. ஏன் அப்படி பார்வேர்ட் பண்ண அங்கேயும் பார்வேர்ட் ஆயிடுச்சு, அதுவும் பார்வேர்ட் ஆகி அங்க போயிடுச்சு. அல்லேலூயா. எதிர்பாராத விதத்தில் ஊழியக்காரர் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. 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 நம்ம இறுதியாகத்தான் இவ்விய ஊழியத்திற்கு என்று ஒரு காணிக்கை நம்ம சேகரிப்போம். நானே சொல்லி இருக்கிறேன், சொல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் ஆயத்தமாக நீங்கள் இருங்கள். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாஸ்டரையும் பாஸ்டருடைய தம்பி வந்து மாமாவும் ஆகுது, இவருக்கு பேரனும் ஆகுது, சொந்த பந்தங்கள். அல்லேலூயா. அவங்க குடும்பம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் பேருங்க முருதேகாய். முருதேகாய். ஆறுமுகம் ஃபர்ஸ்ட் பேரு. ஆறுமுகம் என்கிற முருதேகாய். அவர் பேருங்க ஆறுமுகம். கர்த்தருடைய உள்ள வந்த ஒரு பாடு. அல்லேலூயா. முருதேகாய். அல்லேலூயா. அவர் அப்படி சொன்னாரு. ரட்சிப்புக்குள்ள எத்தனை பேர் சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் என் சாட்சியில 180 பேர், இன்னைக்கு 10,000 பேர். இன்னைக்கு இந்த அவருடைய சாட்சியினால அவருடைய ஊழியத்தினால 10,000 பேர் ரட்சிப்புக்குள்ள வந்து இருக்கிறார்கள். அவர் சபை ஊழியம் கிடையாது. சபை ஊழியம் இருந்ததை சபை ஊழியத்தை நீ யாருக்கால் கொடுத்து போட்டு நீ இந்த இது மாதிரி ஊழியங்களை செய்யலான்னு சொன்னனால இதுவரைக்கும் 10,000 பேருக்கு மேல ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை ஏன்னா ஆத்மா பாரு. அல்லேலூயா. அதனால தம்பி பேர் ஜெபகுமார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல பொந்த குமார். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி உங்களை வரவேற்போம். அல்லேலூயா. சபரி அல்லேலூயா. நான் உங்களால தலைமையில கை வச்சு உங்களை ஜெபம் பண்றது அப்படிலாம் நம்ம செய்ய மாட்டோம். அல்லேலூயா. 3 அல்லேலூயா மனசோட சொன்னா போதும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சிங்க தெரியுமா? பல்ல 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 சிங்க சிங்க அவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? அவங்க எப்படி அல்லேலூயா சொல்லுவாங்க சொன்னா, எங்கிட்ட ஒரு அல்லேலூயா அடி வயிற்றிலிருந்து வரணும். அப்பதான் உங்களுடைய எல்லா தீர்மானம் இயேசுவின் நாமத்தினால மாறும். அல்லேலூயா. இந்த கஷ்டம் மாறும், துக்கம் மாறும், வேதனை மாறும், பிரச்சனைகள் மாறும். பிசாசு எது உங்க மேல வலைப்படுதோ அந்த வலை இயேசு அல்லேலூயா கட் பண்ணிடுவார். அல்லேலூயா. நான் 1
2 3 அப்படி சொல்றப்போ என்ன பண்ணோம்? எங்க பண்ணோம்? ஐயா இங்க அலையில போனோம் பிரச்சனை இருக்குதா? இங்க அலையில சொன்னா பிரச்சனை இருக்குதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அல்லையே சொன்னா நான் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஜம்மு காஷ்மீர், டெல்லி, பூனா, கல்கத்தா, மும்பை, இப்போ அநேக இடத்துல நான் போனப்போ சில இடத்துல அலையில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேக இடத்துல எல்லா பாஷை மாறி இருந்தாலும் இந்த அலையில பாஷை மாறாது. இது பரலோக பாஷை. இந்த பரலோக பாஷை அநேக இடத்துல சொல்றாங்க, நம்ம சொல்ல வேண்டும். அது முழு உள்ளத்தோட முழு அடி வயிற்றிலிருந்து நம்ம சொல்ல வேண்டும். சொன்னதான் இன்னைக்கு உங்கள் டிஃப்ரென்ஸ் ஆக மாட்ட போறேன் இல்லையா? என்னால் ஒண்ணும் இல்லை, என் ஆண்டவரோட எல்லாம் உண்டு. என்ன சாமி ஒரு ஓட்டா பக்கத்துல இப்படி நிற்பாங்க சாமி. நீங்க எப்படி உட்காந்து அவங்க அடி வயதுல எங்கேயும் அலையிலே வரணும். அப்படியே நல்லா மூசி இழுத்து உங்க ஆஸ்மா, வயிற்று வலி, கைத்து வலி, முட்டி வலி, பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் இந்த உங்களை அறியாமல் கண்ணுக்கு தெரியாத தீய சக்தி எப்படி பூமியில சுத்துறது போல கண்ணுக்கு தெரியாத தேவதூதம் சுத்தினாலும் உங்களை அறியாமல் அதெல்லாம் ப்ளஸ் பண்ணிடுவார். விடுதலை பண்ணிடுவார். உங்க கஷ்டம் மாறும், உங்க வேதனை மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும். நீங்க இங்கிருந்து வெளியே போனப்போ நீங்க நம்மளாம் வேற மாதிரி சொல்லுங்க. நம்மளாம் யாரு? வேற நபர், வேற மாதிரி ஆளுநர் மாற்றுவார். சொல்லலாமா? 1 2 3 1 2 3 1 2 3 உங்களை தூக்கி பழகத்துல போடும். புரிஞ்சுச்சா? அதுலையா நம்ம தூக்கி எங்க போட போற நாடு? எத்தனை பேர் பழகம் வர ஆயுதம் இருக்க கை தூப்பாங்க? ஏமா இதெல்லாம் ஒரு பொய்மா. பிரசங்க சொல்ல வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாம் மாய. இந்த மாய வாழ்க்கை விட்டு மெய்யான வாழ்க்கைக்கு போக போறோம். சொல்ல முடியுமா? பாஸ்டர் நான் சாகவே மாட்டேன் அப்படி கை தூக்க முடியுமா? சொல்லு சாமி. பாஸ்டர் என் வீட்டுல சாவே இல்லை சொல்ல முடியுமா? ஒரு நாள் தண்டனக்கா தனக்கணக்கா எல்லாத்துக்கும் சங்கு ஊத போறாரு ஆண்டவர் இல்லையா? ஆனா ஒரே நேரம் தான் சங்கு ஊதணும். முன்னாடி நேரம் அந்த இடமே போகக்கூடாது. இரண்டாம் மரணத்துக்கு போகவே கூடாது. முதல் மரணம் நித்திய மரணமா இருக்கிற கரண்டடி மயப்படும் நித்திய வாழ்க்கை இல்லையா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மக்கள் சொல்றாரு. அதுக்கு என்ன? ஓ சாமியோ எங்க மக்கள் நாங்க வந்திருக்கிறோம் சாமியோ. எம்ஜிஆர் காலத்தை ஊசி மணி பாசு மணி விற்போம், மானத்தை விற்க மாட்டோம் சொல்லுவோம். ஆமா சாமி நம்ம மானத்தை விற்க மாட்டோம். ஆனா இயேசு காலம் இல்லையா? பூமியில சூப்பர் ஸ்டாரை கைவிட்டுறாங்க, பரலோக சூப்பர் ஸ்டாரை இன்னும் கைவிட மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன காரியத்தை தாண்டி ஆடி உங்க வாழ்க்கையில நாம கடந்து வருவோம். எல்லா கடன்கிட்ட தேவை மகிழ்ச்சி பண்ணணும். இல்ல அந்த பாட்டு அந்த சல்போன் இருந்து அது குத்திட்டா போதுமா? குத்திட்டா போல ஆன் பண்ண போதும். அது பைப்ல எடுத்து அது காய் எடுத்து நீங்க பாடுவீங்க நினைச்சேன். அப்படி இல்ல பாடு முன்னாடி வா அண்ணேடு கரெக்ட் ஆன் பண்ணியா இல்லையா? ஆன் பண்ணு ஃபுல்லா இருக்கிற மாதிரி எடு. சுரேந்திரன் வீடியோ எடுத்துறேன். நான் ப்ளூடூத் போடணும். ஆஃப் பண்ணி Somebody
சாரிந்து எங்களுக்கு சொந்தமில்லை இந்த துணிந்து நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாதுண்டா வாழ்க்கை இருளாகும். நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாதுண்டா வாழ்க்கை இருளாகும். டியாரோ 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 டிங்கிரு 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 டியாரோ.
நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். டியாரோ 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 டிங்கிரி 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 டியாரோ. சத்தமா சொல்லுங்க சாமி. கேட்கல சாமி. இந்த இடம் காலி இருக்கக்கூடாது. பின்னால சேர்ல உட்காந்தாங்களா முன்னாடி உட்காருங்க. வாங்க சாமி, முன்ன வாங்க, முன்ன நெருப்புங்க. கீழே உட்கார முடியல, வந்து முன்னாடி உட்காரு. இல்லைன்னா தள்ளி வாங்க, அப்படி தள்ளி இங்க விழுங்க. இந்த இடம் காலி இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் டெய்லி வர மாட்டேன் சாமியோ, நீ ஏன் பயப்படுற? ஏசப்பா கூப்பிட்டாரு, நான் வந்தேன் இல்லையா? ஆண்டவர் ஊழியக்கார மூலியமாக தான் கூப்பிட்டாங்க. கிட்ட வா. நீங்க யார் உட்காரது? வாங்க வாங்க வாங்க, கிட்ட வா. நான் இப்போ ஆட மாட்டேன். வந்து கவனமாக கேட்கணும். காது இருக்கிறவன் அப்போ காது இருக்குது இல்லையா? நான் வந்து நான் உட்காந்துருப்பேன். அது ஏன் இஷ்டம்? யார் சொன்னது? யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் படிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு யாக்கோபு அம்மா வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும் பாருங்க, கேளுங்க. நான் ஸ்கூலுக்கு போகிற சாமி. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? என்ன சாமி? அப்படியே நாவானதும் சின்ன இது எலும்பில்லாத நாவு. இப்ப வாங்க ரைட்டு. யார் பெருமை பேசுத? உன் ஆத்மா இல்லை, உன் நாவு தான். உன் சரீரம் இல்லை, உன் நாவு தான். அது பெருமையான பேசும். என்ன பாஸ்டர் சொன்னா நாங்கள் எழுந்து போய் அங்கே உட்காந்துருமா? நான் எங்கே வேணுமோ உட்காருவேன். அது என்னோட விருப்பம். ஆமாம், மனுஷனுக்கு எது இருக்கக்கூடாது? சொல்லு சாமி. அது இருந்தால் அவ்வளோதான். அது இருக்கிறவங்களுக்கு இந்த ராஜ்யத்துக்கு இடமே இல்லை. படிங்க. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவும் பெரிய காற்றை பாருங்க. ஒரு சின்ன நெருப்பு தான், அது எவ்வளோ பேர் காடு இருந்தாலும் க்ளோஸ், தன் வேலை முடிச்சு போய்கிட்டே இருக்கும். திரும்பியும் பார்க்காது. யாரும் பிடிக்க முடியுமா? அது போய் சொல்லு. நெருப்பு பிடிக்க முடியுமா? முடியாது. ஏன் சொன்னால் அது கொண்டு போய் போய்கிட்டே இருக்கும். வசனம் போய் சொல்லாது. அப்போ அது பிடிக்கிற மாதிரி இருந்தால் வசனம் ஏன் அப்படி சொல்லும்? அப்போ அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கும் இல்லையா? அடுத்தது என்ன சாமி இப்படி பேசுற? எது நெருப்பு? எத்தனை நெருப்பு இங்கே உட்காந்துக்கிதோ தெரியாது. நான் இருக்கிற நல்லா கை தூக்கு பார்க்கலாம். நான் எனக்கு இருக்குது, நான் தூக்கிட்டேன். அம்மா குட்டிமா, ஓ நீ பாட்டிமா கேட்கலையா அவனுக்கு? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்குது. எவனுக்கு இல்லையா? அது இல்லையா? எஸ், அது நினச்சிக்கிறாரு. எங்க பாஸ்டர் ஃபீல் பண்ண தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எங்கே சொல்லா? ஏய் பேசுறது அவுத்துடா. வெக்கப்படுறாரு கல்யாணம் பையன். இங்கே எங்கே கல்யாணம் பண்ணிடல அவுக்கு. அது இல்லையா? அடுத்தது கேட்கல. இங்க எத்தனை உலகம் உட்காந்துக்குது பாரு. ஆண்டவர் எப்படி ஒரு பேர் வச்ச பார்த்தியா? அது அடங்காத உலகம், எலும்பு இல்லாத நான் வரலையா? அதை அடக்கம் பண்ண முடியாது. முடியுமா? ஏன்னு சொன்னா அதுல வந்து எலும்பு கூட இருக்காது. எப்படி வேணுமா பேசலாம், எப்படி வேணுமா பேசலாம். எத்தனை பேர் அதுல அந்த நாவு மூலியமா நடந்து போயிருக்கான்னு தெரியாது. எத்தனை பேர் சொல்லி விஷம் குடிக்கிறது, வண்டியில் போய் மாட்டிக்கிறது, சாகிறதெல்லாம் அந்த நாவு தான். சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு உலகத்துல நம்ம வாழ முடியல.
இங்க எத்தனை உலகம் உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அது அடுங்காத ஒரு உலகம். கை கம்மி இருக்கதா இல்லைங்க வந்து உட்காரு. இல்லையா? அடுத்தது நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயோ. பாத்தியா என்ன பண்ணுவாங்க? உன் எதிர் வீட்டுக்காரர்கள் அவனுக்கு விரோதி, உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவனுக்கு விரோதி, உன் அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒட்டு ஒரு ஜாதி பேர்கள் அவனுக்கு விரோதி. உனக்கு விரோதி யார் தெரியுமா? உன் வாயில் இருப்பார் நான் தான். அதுதான் உன்னை நரகத்துக்கு கூட்டிப்போம். சிந்திக்க வேண்டும். எந்த மிருகத்துக்கு கொடுக்காத ஒரு நாவு உனக்கு கொடுத்துக்கிறார். கடவுள் வேண்டி மகிமை பண்ணுங்க. எந்த மிருகத்துக்கு கொடுக்காத ஒரு நாவு, எந்த மிருகத்துக்கு கொடுக்காத ஒரு அழகா கண்கள் கொடுத்துக்கிறார். கடவுள் வேண்டி மகிமை பண்ணுங்க. நித்திய பரலோகம் இங்கே பார்க்கிறோம். அந்த நட்சத்திரம் இருக்கிற இடத்துல இங்கே பார்க்கிறோம். அந்த நட்சத்திரம் எந்த மிருகத்துக்கு கொடுக்காத 2 கால்கள் கொடுத்திருக்கிறார். எந்த மிருகத்துக்கு கொடுக்காத 2 கண்கள் கொடுத்திருக்கிறார். எந்த மிருகத்துக்கு இந்த சாயல் உருவாக்காத நம்ம ஆண்டோட சாயல் உன்னை என்னை உருவாக்கிறார். எவ்வளவு மென்மையான தேவன் நம்மளுக்கு வச்சு வேடிக்கை பார்க்கல, வச்சு பிசாசுக்காக ஆட்டம் போடுறார். இல்லையா? நமக்கு எதிரால் மந்திரம் இல்லை, குறி சொல்லும் வெளிமே இல்லை. இந்த இடத்துல வரப்போ நம்ம மைண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். நம்ம எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன் சொன்னால் அப்பா எங்க வாசம் பண்ணிக்கிறீங்க. எந்த இடத்துல போய் சொல்ல முடியும்? இந்த இடத்துல போய் சொல்ல முடியுமா? எந்த இடத்துல கண் அடிக்கலாம், இந்த இடத்துல கண் அடிக்க முடியுமா? எந்த இடத்துல ரபலாபா கத்திக்கலாம், இங்கே கத்த முடியுமா? இது பரிசுத்தமான இடம், இது பரலோகம் இடம். இங்க சொன்ன நேரத்தோட இங்க எத்தனை மணிக்கு ஆராதனையா? கரெக்டாக 10. கரெக்டாக 10க்கு வந்தவங்க கை தூக்கு பார்க்கலாம். கரெக்டாக 10க்கு வந்தவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. 10க்கு வந்து ஆசீர்வாதம் இல்லை, அது அப்புறம் வரவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமா? 10 சொன்னா 10க்கு வந்துடணும். இல்லையா? 10 சொன்னா அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா. 10 சொன்னா 10 10 25 10:30. நீங்க 10:25க்கு வந்தாலும் ஆசீர்வாதம் தான். இல்லையா? ஏன் சொன்னா என் அப்பா உன் வீட்டு வேலைக்காரன் இல்லை, அவருக்கு வீட்டுக்கு வேலைக்காரன் தான். நம்ம அவர் நடந்து போனா அவர் கால் தூசி நீயும் நானும். இந்த தூசி மேல அவர் அன்பு வச்சுக்கிறார் சொன்னா இந்த தூசி நம்ம ஐயா சச்சி தானே பாத்தீங்களா? பாருங்க, இந்த ஊர்ல நான் வந்துட்டேன், ஆனா இது தேடி வர்றதுக்கு எனக்கு ½ hour மேல ஆயிப்போச்சு. நீ சென்று ஆண்டவர் நான் உள்ள போது. அப்போ நான் பையன் சொன்னேன், டேய் நம்ம தேடி கொள்ளிக்கிறோம், நீ ஜபம் பண்ணி கொள்ளிக்கிற. இந்த போகிற வண்டி எங்கெங்க சொல்லுது அத்தனை பேர் ரசிக்க பண்ணோம். திருவிழா அடையா இது திருவுள் பில்டிங்கா மாறி இருக்கும். இந்த டிவி திருவுள் பில்டிங்கா எங்க ஏசி சர்ச்சில் இப்படிதான். இப்படி ஏசி வச்சிருப்பாங்க. ஏசி சர்ச்சில் டிவி அங்கீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மேலே வருவாங்க அந்த சர்ச்சில். கீழேயும் ஆராதனை, மேலே ஆராதனை, டபுள் ஆராதனை. இடம் பார்த்தாம ரோட்ல போய் நிற்பாங்க ஜனங்க. அவ்வளோ சர்ச்சு ஏசி சர்ச். இங்கே வந்தவங்க என் சர்ச்சோட ஞாபகம் கொடுத்தாரு. இல்லையா? ஊழியர்கள் மீட்டிங் ஆனால் எங்கள் ஐயா வெறும் ஆடு பிரியாணி தான். கறி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல். ஹோட்டல், பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் தான் ஸ்பெஷல் சாப்பிட்றவங்களுக்கு வெள்ளை சாப்பாடு. ஆனால் எங்களுக்கு அங்கேயே ஆட்டை வெட்டி அங்கேயே 25 ஆடு மேலே வெட்டி பிரியாணி கொடுத்துருவார் ஊழியர்கள் மீட்டிங்கு. கிட்டத்தட்ட 3000 பேர் 4000 பேர் நாங்கள் போவோம்.
அவ்வளோ பேருக்கு அவர் பிரியாணி போடுவார் இல்லையா? நானா ஸ்கூலுக்கு போகலைங்க, எங்கள் ஐயா குரல் கேட்டு கேட்டு சங்கீதம் 1-2 வாசிக்க பாருங்க. சங்கீதம் 1-2 அதுவும் கேட்கறாங்க. கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து இரவும் பகலும் ஏமா படிக்க சொல்ல அவங்களுக்கு, உங்களை தூக்கி பகலத்தை போடும் சேர்த்து எனக்கு போடு. தியானம் பண்ண வேண்டும். ஒரு வசனம் 1 கோடி வார்த்தை கொடுப்பாரு. கடவுளுடைய மகிமை ஒரே ஒரு வசனம் 1 கோடி வார்த்தை கொடுப்பாரு. ஆண்டவர் பேதுரை தேடி போனாரா இல்ல பேதுரு ஆண்டவர் தேடி வந்தாரா? சொல்லு சாமி. யார் தேடி யார் போனாங்க? ஆண்டவர் இயேசுவே தேடி பேதுருவோட போனாரா இல்லையா? அவர் போனது எத்தனை சீசன் உருவாக்குனாரு? 12 சீசன் உருவாக்குனாரு. அடுத்தது 72 ஜோடி உருவாக்குனாரு. அடுத்தது அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? உலகம் முழுதுமா சீசராக்க சொன்னார். கிளம்பி மகிழ்ச்சி. எப்படி நான் இங்க விசுவாசம் உட்கார்ந்து இருக்கிறது அது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கும் நம்ம ஐயாவுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த கிருபை நீங்க வாங்கிட்டு போறப்போ சீசரா மாற வேண்டும், சபையா மாற வேண்டும். ஐயா அப்படி வந்தா போதும் சாமி, உங்க சபை இதோட டபுளா மாத்திருப்பாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு ஆண்டவர் புத்திட்டார். கடவுளை மகிழ்ச்சி. அவர் அறியாம அவரே சொன்னார், நான் சொன்னேன், நான் சேதி தேடுறேன் வசனம் என்னால வரல, காரணம் என்ன எனக்கு தெரியாது. அப்புறம் உடனே ஃபோன் பண்ணேன், அங்கேயும் எனக்கு சரியா பவர் வரல. ஆனா எங்கிதோ தாய் கருளை உருவாக்க எங்கிதோ கூட்டத்தை நியமித்து வச்சிருக்கிறான். அப்போ இந்த கூட்டம் யாருக்கு சொந்தம் சொன்னா இயேசுக்கு தான் சொந்தம். என் வேலை யார் செய்வார்கள்? நீ 2 வேளை குளிக்கிற, 3 வேளை சாப்பிடுற, அப்படிதானே? சொல்லு தாய், நான் மாசக்கணக்கா குளிக்கவே மாட்டேன். எப்படினாக்கா மாசக்கணக்கா குளிக்கவே மாட்டேன். நீங்க பாத்ரூம் போனா தண்ணி எடுத்துக்கோ. நான் பாத்ரூம் போனா கிழிஞ்சு போன பேப்பரும் துணி துளிச்சு போடுவேன். சும்மா சென்ட் கமகமா இருக்கேன் மேல. நீங்க பஸ்ஸுக்கு போய் சீட்டு பிடிக்கணும்னா ஓடி போகணும். நம்மளாம் நடந்து போன போதும் 4 பேருக்கு வாந்தி பேசி வந்துடும். பஸ்ஸு காலி ஆயிடும். அங்க உட்காந்து என்ன சொன்னா அப்படி துப்புற மனுஷனா என்ன எடுத்து இப்படி பயன்படுத்துறா சொன்னா இந்த எடுத்து எப்படி ஆண்டவரோட 6 ரன் கொடுக்கிறார். 2 பன்னிக்குட்டி சொல்லிச்சு. பன்னியம்மா பாத்தி, பன்னியம்மா நம்ம மனுஷனா பொருந்திருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும், சூட்டு பூட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம நடந்துருப்போமே சொல்லிச்சு பன்னிக்குட்டிங்க. அப்போ பன்னியம்மா பார்த்துச்சு, இன்னைக்கு டேட்டு 1ஆம் தேதி. ஆமாம்மா, மாமா மச்சான் எங்கே போகிறான் பாரு, பாட்டில் தான் போகிறாங்க. என்ன பண்ணாங்க எட்டி பாரு. 2 பன்னிக்குட்டி எட்டி பார்க்குறப்போ மாமா மச்சான் போய் பாட்டில் உட்காந்து ஏ மச்சான் ஏ மாமா சொல்லி ஆளுக்கு 1 ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். அங்கேருந்து எல்லா ஐட்டம் சாப்பிட்டுக்கணும் இல்லைவா. மாமாவுக்கு வாங்கி வந்துச்சு. அப்போ முருங்கை ஒன்று வெளியே வந்துச்சு. ஏ மச்சான் சொல்கிறா மாமா, என் பொண்டாட்டி முருங்கை பண்ணியிருக்குது குழம்புல, அவன் சாப்பிட்றான். மச்சாக்கார வாந்தி எடுக்கிறான். அவனுக்கு மீன் கருவாடை வந்துச்சு. ஏ மச்சான் ஏ மாமா சொல்கிறான், எனக்கு கருவாடை வந்துச்சு பாருங்க. அந்த பண்ணி சொல்லிச்சு, அந்த ஜென்மத்தோட இந்த ஜென்மம் உருவாக்குறதுக்கு நம்ம ஆண்டவன் இன்னைக்கு மோசமான உலகத்துல நீயும் நானும் இருக்கிறேன். இன்னைக்கு சைனாக்கார எல்லா மிருகத்தையும் அழிச்சு சாப்பிட்டு கொரோனா சொல்லி ஒன்று உருவாக்கி கொடுத்தாரு நம்ம நாட்டுக்கு. காரணம் ஏன் தெரியுமா? சாபம். அந்த சாபம் இன்னைக்கு பூமி முழுவதுமா வளர்த்தி கொடுக்குது. அந்த சாபம் ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு வம்சத்துக்கும் அந்த சாபம் ரத்த சாட்சியா நகரத்தை கூப்பிட்டு போனது. அந்த சாபம் உங்க வீட்டு வாசலில பார்த்து கொடுக்குது. இது அறியாமல் தெரியாமல் கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம ஆலயத்துக்கு வரப்போ லேட்டா வந்தா எப்படி நியாயம்? அந்த சாபம் விட்டு வெளியே போட சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நம்ம அடிமை இருக்கக்கூடாது சொன்னா, நம்மளோட வாழ்க்கை இங்கே கோடி ரூபாய் ஆஸ்தி இருந்தாலும் அந்த உலகத்தில் இருக்கிற பரலோகத்தை தேவனை எட்டி பார்க்க முடியாது.
இங்க நிம்மதி கிடைக்காது. இங்க நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், எவ்வளவு ஜாலியா இருக்கலாம், எவ்வளவு பணக்காரன் இருக்கலாம், எத்தனை குழந்தை பெற்று இருக்கலாம். ஆனா ஒரு மூக்குத்தி இருந்து பாரு, ஒரு சின்ன குண்டூசி எடுத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே பிரசங்கி சொல்றது போல எல்லாம் மாயே. இந்த மாய வாழ்க்கை நீயும் நான் நடந்து கொடுக்கிறேன் பாருங்க. அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒட்டு ஒரு பொண்டாட்டி நீ நானும் சத்தா என்ன சொல்லுவாங்கம்மா? பாடி. என்ன வருது வீட்டுக்கு? பாடி. ஒரு 4 நாள் 10 நாள் வீட்டில் ஷோ வச்சு பார்க்க முடியுமா? இல்லை கட்டி பிடிக்க முடியுமா? இல்லை முத்தம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏன் சொன்னா புழு சாப்பிடும் இந்த அழகான முகம். என்ன சாப்பிடும்? சாப்பிடும். நம்ம சரீரம் கொல்லி போயிடும். காலையில கடிச்சு மோதி பாரு, வாயில எவ்வளவு கப்பு இருக்கும். இந்த கப்பு மேல அவர் அன்பு காட்டுறார், அவர் பிரியா காட்டுறார், அவரா நேசிக்கிறார். உனக்காக எனக்காக அவர் எவ்வளவு பாடுகள் சுமத்தி இருக்கிறார் தெரியுமா? நீ நானும் நினைக்கலாம் இயேசுனாலே பாடு சுமக்கிறார் சொல்லி. இயேசுக்கு முன்ன நம்ம பிதா எவ்வளவு பெரிய பாடு சுமச்சு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? அவர் எவ்வளவு வெயிட்டிங் லிஸ்ட்ல பிசாசுக்கு உருவாக்குனது ஏன்னு சொல்லி எவ்வளவு வெயிட்டிங் லிஸ்ட்ல அவர் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சாமி. இருக்குது, வசனம் இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்பாருங்க. இயேசுநாதர் பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தாத முன்ன நம்ம ஆண்டவர் நம்மளை உருவாக்கின தேவர் நம்மளுக்காக என்ன வேதனைப்பட்டிருக்கிறார் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறோம். படிங்க. அம்மா இதுக்கு முன்னாடி நீங்க வசனம் வாசித்தியா? ஒரே ஆள் வாசிக்க கூடாது, படிச்சவங்க எல்லாரும் வாசிக்கணும். இல்லைன்னா இந்த சர்ச்சில் போறாங்க ஆகி வரும். இந்த சர்ச்சில் என்ன ஆகி வரும்? அதுதான் படிக்க தெரியும், அதான் படிச்சுனே இருக்குது. நம்மளுக்கு வாழ்வே கொடுக்கறது இல்லை. டக்கு வசனம் சொன்னா அவங்க தான் படிக்கிறாங்க. நீ சொல்ல மாட்டேன், உன் உள்ள இருந்த ஒரு ஆத்மா அப்படி சொல்லும். அதான் போறாங்க யாரு. இந்த சர்ச்சில் எத்தனையோ பேர் படிச்சிருந்தாலும் அத்தனை பேர் வாசிக்கணும், அத்தனை பேர் வசனத்தை தியானம் பண்ணணும், அத்தனை பேர் வசனத்தை அன்பு காட்டணும். வேதம் உன் காலுக்கு தீபம். வேதம் இல்லாமல் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது. வசனம் நீ பாடம் பண்ணி நீ ஊறி போகலன்னா நீங்க ஐயோதான் இல்லையா? ஊற வேண்டும். வசனம் படிக்க தெரியாதுன்னா தியானம் பண்ணோன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்படியே எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி போன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உண்மை. உண்மை இருக்க வேண்டும் பைபிள்ல. உண்மை பொய் வெளிச்ச போட்டி காட்டும், உண்மை எப்போ நிலை நிற்கும். இந்த உண்மை நம்ம கையில இருக்கிறப்போ இந்த உண்மை தான் நம்ம வாழ்க்கையா மாறும். இல்லையா? நான் என்ன வசனம் சொன்னேன்? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். எல்லா சின்ன பசங்களும் கட்டி கொடுப்பாங்க அந்த வசனம். படிங்க. பூமியானது எப்படி? எஸ் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். என்ன பண்ணாரு? அசைவாடிக் கொண்டிருந்தார். நல்லா கவனமா கேளுங்க. இதே வசனம் தெலுங்கு பைபிள் தான். தெலுங்கு படிக்கிறவங்க யாரு இருக்கிறாங்க? இல்ல. இதே வசனம் தெலுங்குல எப்படி சொல்றாங்க தெரியுமா? దేవుడు ఆత్మ జలత్తు పైన అల్లాడుకుంటూ ఉన్నది. ఎవరు ఆత్మ? దేవుడు ఆత్మ జలత్తు పైన అల్లాడుకుంటూ ఉన్నది. அது என்ன அர்த்தமா? வேதனை பட்டுக்கொண்டு இருந்தார். அசைவானது வந்து சும்மா அவர் ஏதோ தண்ணியில இறக்கிட்டு சும்மா அப்படியே அசைவானது ஆடுறது பாடுறது அது வேற அர்த்தம் இல்லையா? ஆனா இதோட அர்த்தம் என்ன சொன்னா, அவரு தண்ணியில வந்து என்ன பண்ணாரு? வேதனை பட்டுக்கிட்டே இருந்தார். ஆத்மா வேதனை. அவங்களோட சாயல் உருவாக்கம் முன்ன ஒரு வேதனை, நீயும் நான் வராத முன்ன ஒரு வேதனை, எந்த மிருகத்தை உருவாக்குறது முன்ன ஒரு வேதனை, எந்த கடல் உருவாக்கம் முன்ன ஒரு வேதனை, எந்த ஜீவராசி உருவாக்கம் முன்ன ஒரு வேதனை. ஏன் பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்குல. அப்போ இந்த வேதனை எப்படி எப்படி அவனுக்கு வந்துச்சு சொன்னா, அவர் பரலோகத்தை உருவாக்கி தேவதூதரை உருவாக்கி சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 அங்க எக்கால சத்தத்தில் இருக்கிற நேரத்துல நான் குரு இவன் சீசன். இங்க வர நான் குரு இவன் யாரு? சீசன். நான் எந்த பொருள் இந்த பேரில் இருக்குதோ உங்களுக்கு தெரியுமா? சதுசாமி உங்களை தூக்கி பரலோகம் போலாம். ஆனா என் சீசனுக்கு என்ன தெரியும்? நான் என்ன அந்த பேகில் வச்சிருக்கிறேன், நான் என்ன சாமான் அங்கே இருந்தா எல்லாம் இவனுக்கு தெரியும்.
தெரியல. அப்போ இவரோட அழகு இவர் பார்த்தார். கரெக்டாக டிமாண்ட் பண்ணுங்க. இவரோட அழகு இவர் பார்த்தார், இவரோட கண்கள் இவர் பார்த்தார், இவரோட சரீரத்தை பார்த்தார், இவரோட கைகள் பார்த்தார், இவரோட கால்கள் பார்த்தார். 36 கையோ 58 பல்லோ வச்சிருக்கிற தெய்வம் நம்ம தெய்வம் இல்லை. அது மனக்கவலையோட தெய்வம். உன் மனசுல உருவாக்குற தெய்வம். உன்னை வச்சு 4 தலை வச்சுக்கலாம், 40 தலை வச்சுக்கலாம். உன்னை வச்சு 4 கால் வச்சுக்கலாம், 40 கால் வச்சுக்கலாம். உன்னை வச்சு நீயே தன்னை இஷ்டத்தோட கன்று குட்டி உருவாக்குற ஒரு மோசை காலத்துல அப்படி உருவாக்குறதா இன்னைக்கு பூமியில அநேகம் இல்லையா? ஆனா அன்னைக்கு எப்படி உருவாக்க சொன்னா தன்னை தானே உருவாக்க வேண்டும். இல்லையா? தன்னை தானே உருவாக்கணும். அவர் சாய் அவர் நினைச்சு பார்த்தோம்னா எல்லாம் சாதிச்சார். ஏன் நம்மள போல ஒருத்தர் சாதிக்கலையே? நினைச்சா பாவம். என்ன பண்ணாரு? நினைச்சது ஒருத்தப்பா நினைச்ச பாரு. இந்த மடியனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அட்டா இவர் போல பூமியில ஒரு மனுஷனை உருவாக்குனா நம்மளுக்கு ரெக்கை இது, அந்த மனுஷனுக்கு ரெக்கை இருக்காது. பூமியில இருந்த மண்ணுக்கு இவரு சாயல உருவாக்கி இதெல்லாம் தூக்கி வந்து இந்த பரலோகம் காட்டணுமா? கேடு உள்ள யாருக்கு வந்துச்சு? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்துச்சு. கேடு என்ன இவருக்கு வரப்போ தன்னை உருவாக்குனவருக்கு அவருக்கு புரியாதா? இவர் என்ன இவர் மைண்ட் இவர் தெரிஞ்சு போச்சு. ஆனா இவர் மைண்ட் ஓடுறது எனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்ல உள்ள தூக்கி பரவாயில்ல போட போய். இதுதான் அங்க நடந்தது இல்லையா? அதுக்கு ஜஸ்ட் அவர் தெரியாத முன்ன பூமிக்கு உருவாக்குறாரு இல்லையா? அது ஒழுங்கு இளமை இல்லாத இருந்துச்சு. அப்புறம் தான் வெளிச்சம், தண்ணி, காடு, மோடு